சலனம் 326. 5 ஆண்டுகளுக்கு பின் அன்னம் விளக்கேற்ற அருணாச்சலம் சாம்பிராணி பத்தி சூடம் காட்ட குடும்பத்தினர் பூஜை அறைக்கு முன் அனைவரும் கூடி நின்று கையெடுத்து கும்பிட்டு கொண்டிருந்தனர். இளையவர்கள் அனைவரும் கம்பெனியில் புதிதாய் பொறுப்பேற்க இருப்பதால் இன்று பூஜை நமஸ்காரம் என்று சற்று வீடு திருவிழா போல் கொண்டாட்டமாயிருந்தது. அருணாச்சலம் சாய்ந்து அமர்ந்திருக்க ஈஸ்வர், தாத்தா சொல்லுப்பா என்றவரின் குரல் மிகவும் சன்னமாக இருந்தது. அவரின் குரல் ஏதோ சரியில்லை என்பதால், தாத்தா ஹாஸ்பிட்டல் போலாமா? அதெல்லாம் வேண்டாம் ஈஸ்வர், இனிமே நான் இல்லாமல் இருக்க நீ கொஞ்சம் பழகிக்கோ. ஏனோ அந்த வார்த்தையை அவனால் கேட்கவே முடியவில்லை. எல்லோரும் தாத்தா என்றதும், அதி தாத்தா, பிள்ளைங்க எல்லாரும் இன்னைக்கு நம் அலுவலகத்தில் பொறுப்பேற்க போறாங்க. வாழ்த்துக்கள் குட்டீஸ். ஈஸ்வர், அவங்களுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். நீங்க அலுவலகம் வந்தா நல்லா இருக்கும். இந்த நாளுக்கு தான் ஈஸ்வர் நான் என் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேனோ என்னவோ. தாத்தா அப்படி சொல்லாதீங்க தாத்தா என்றனர். சிறியவர்கள் அனைவரும் அன்பு வைத்தவிர பிள்ளைகள் எல்லோரும் படித்து முடித்து ஓரளவுக்கு நிர்வாகம்னா என்னங்கிறதோட அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டாங்களா? ஓனர் என்ற நினைப்பில் யாரும் கம்பெனிக்குள் கால் வைக்க கூடாது. நம்ம கம்பெனி என்று சேர்ந்து உழைக்கணும். ஈஸ்வர், தாத்தா மகளினியோ நிலவனோ நம்ம ஆஃபீஸில் கற்றுக்கிட்டாங்க. ஆதனியோ முக்கிலனோ இன்னொரு கம்பெனியில் வேலை பார்த்து வந்திருக்காங்க. எல்லாருமே தொழில் கற்றுக்கிட்டாங்க. அப்போ அவங்கள நினைச்சு பயம் இல்லை. ஏன்னா இனி நீ அவங்க கூட இருப்ப. ஒரு கனவு பழிச்சிடுச்சு. எனக்கு என் பேர பிள்ளைகளின் கல்யாணத்தை பார்க்கணும். பார்த்துட்டா என் பிறவி பயனை அடைந்து விட்டதாய் நினைத்து போக வேண்டிய இடத்துக்கு போய்விடுவேன். அந்த வார்த்தை மகளினியை வதம் செய்தது. நிலவனுக்கு பக் பக் என்று இருந்தது. ஆதனிக்கு அர்ஜுனை நினைத்து ஒரு மாதிரி சொல்ல முடியாத நடுக்கம் ஒன்று அவ்வப்போது வருவது தெரிந்தது. முகிலன் மட்டுமே கொண்டாட்டமாக இருந்தான். அண்ணம், ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? ஒவ்வொரு நாளும் விடியும் போது எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? சாப்ப நினைச்சு பயப்படக்கூடாது அண்ணா. உன்ன மாதிரி ஒரு மருமகள் அப்படி சொல்லக்கூடாது. என் பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் தாய்க்கு தாயா மகளுக்கு மகளா இருந்து என்ன பார்த்துக்கிட்ட மருமகள் இல்லை, எனக்கு நீ மகள். இந்த ஜென்மத்துல நான் பண்ணின புண்ணியம் நீ எனக்கு மகளா கிடைத்தது. அதை விட தங்கமா என் பேர பிள்ளைகளை பெற்று என்ன நம்பியோ ஒப்படைச்சது. நீ பண்ணின புண்ணியம் உனக்கும் அதே மாதிரி மருமகளுங்க இந்த குடும்பம் அப்படியே இருக்கணும். அதெல்லாம் அப்படியே தானுங்க மாமா இருக்கும். சரி தாயே, சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன்னா அந்த காட்சியை பார்த்துட்டு நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவேன். ஈஸ்வர் தாத்தாவின் கை மேல் கை வைத்து, சீக்கிரம் ஏற்பாடு பண்றோங்க தாத்தா, இப்ப பிள்ளைங்களை ஆசிர்வதிங்க என்று சொல்ல அண்ணன் பூஜை அறையில் இருந்து திருநீர் தட்டை எடுத்து வர இளைய தலைமுறையினர் 4 பேரும் காலில் விழ அண்ணாமலை எல்லோரையும் திருநீரிட்டு ஆசிர்வதித்தார். அன்பு தனது பள்ளிப்பையை மாட்டிக்கொண்டு பள்ளிக்கு தயாராகி நின்றான். அஞ்சு, குட்டி போய் தாத்தா காலில் விழும். அவன் போய் திருநீர் வாங்கி விட்டு நிமிர, உன் வளர்ச்சியை பார்க்கத்தான் தாத்தா இருக்க மாட்டேன்டா. அவனும் திரும்பி, அந்த பாட்டி சைஸ் ஃப்ரேம் போதுமா உங்களுக்கு? அவர் புரியாமல் பார்க்க, என் அப்பா அந்த பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவார். அது மாதிரி நானும் உங்களுக்கு ஃபோட்டோ மாற்றேன். பெரிய பையனா டெவலப் ஆனதோ உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குற. ஈஸ்வர் திரும்பி அஞ்சுவை முறைக்க, அவளோ வேகமாக தன் மகனை இழுத்து, குட்டி தேவையில்லாம பேசுற. தனது அம்மாவிடம், ஏம்மா தாத்தா சாக போறாரா? வேகமாக அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தவள் யாரும் கவனிக்கவில்லை என்ற பின், ஏண்டா அப்படி பேசுற? இல்லம்மா, இத்தனை நாள் ஸ்கூல் லீவ்ல ஜாலியா இருந்துச்சா? இனி ஸ்கூலுக்கு போகணும். இல்ல இந்த மாதிரி யாராவது செத்து போயிட்டா லீவு கிடைக்குமாம். என் ஃப்ரெண்டு சொன்னா. அவங்க கூட சேராத இனி. அவர் நம்ம தாத்தாடா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம தாத்தாவே இருந்தா சாவு வராதா? குட்டி, வர வர நீ ரொம்ப பேசுற. இது எங்க போய் முடியும்னு தெரியல. உங்க அப்பா முன்னாடி இப்படியெல்லாம் பேசுனா அடிச்சு போடுவார்டா. அதாம்மா உங்ககிட்ட பேசுறேன். மகனை முறைத்து, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. தாத்தா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றார். சீக்கிரம் நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்கும். எனக்கு பொண்ணு பார்த்துட்டீங்களா? என்ன பொண்ணு? எனக்கு கல்யாணம் என்றா பொண்ணு பார்க்கணும் இல்ல? ஆத்தி, கல்யாணம் உனக்கா? நீ குழந்தடா. தாத்தா சொன்னார்ல எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பார்க்கணும் என்று. அப்புறம் இப்போவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என் படிப்பு எல்லாம் என்ன ஆகும்? என் கிளாஸில் நிறைய கேர்ள்ஸ்க்கு என்ன பிடிக்கும். நீங்கள் எந்த பொண்ணை சூஸ் பண்ணுவீங்க? செல்லம்மாய் மகனின் மடியில் கொட்டி, ஒரே ஒரு பொண்ணு தான், நிறைய எல்லாம் பார்க்கக்கூடாது. அப்புறம் ரொம்ப தான் ஆசைடா உனக்கு. அதுக்கெல்லாம் வயசு இருக்கு. போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. எந்த வயசுலமா கல்யாணம் பண்ணணும்? 26.
உங்களுக்கு எப்போ 23, உங்களுக்கு மட்டும் 23, எனக்கு மட்டும் 26. பாருடா, என் மகனுக்கு கழித்தல் கணக்கெல்லாம் தெரியுது. இதை ஒழுங்கா கணக்கு பரீட்சையில் எழுதியிருந்தா மார்க்காவது கிடைக்கும். அவன் குனிய, நீ அப்பா மாதிரி வளர்ந்து பெரியவனாகி அப்புறம் தான் எல்லாம். அப்பா மாதிரி வளர எவ்வளோ வருஷம் ஆகும்? உனக்கு இப்போ 10 வயசு, இன்னும் 15 வருஷம் ஆகணும். கூடவே வாழ்க்கையில் உன் முயற்சியில் அப்பா மாதிரியே ஜெயிச்சா எல்லாம் தானாய் அமையும். அதுக்கு படிக்கணும் என்றவள் கார் வரவும் அவரோடு அனுப்பிவிட்டு பத்திரம் பத்திரம் என்று சொல்லிவிட்டு வந்தாள். அஞ்சுவுக்கு குழந்தையாய் கையில் ஏந்தியவர்கள் எல்லாம் வளர்ந்து ஆளாகி நிற்பதைக் கண்டு அவளுக்கு பேரானந்தம். இளையவர்கள் வீட்டில் இருக்கும் அனைவரிடமும் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு அலுவலகம் புறப்பட்டார்கள். 2 பெண்களும் வாகனத்தில் அமர்ந்திருந்தனர். ஆதினியும் மௌனமாக வந்தாள். மகிழும் மௌனமாக வந்தாள். நிலவன் வாகனம் ஓட்ட மிருதுவிடமிருந்து போன். என்னம்மா எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸ் போகிறேன் சொல்லக்கூடாது மாமா, கிளம்புறேன் சொல்லுங்க. சரிங்க பெரிய மனுஷி, இப்போ நான் பெரிய மனுஷி தான். சரி சொல்லுமா. மாமா என்ன? ஃபஸ்ட்டு நாள் போகிறீங்க, உங்கள் பேரில் அர்ச்சனை பூஜையெல்லாம் பண்ணுறேனுங்க. பண்ணிக்கோவா? என்ன பண்ணிக்கோ? என் புருஷன் வேலைக்கு போகிறதுக்காக நான் அர்ச்சனை பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கேன். நீங்கள் முதல் நாள் என்னை பார்க்காம எப்படி போகலாம் ஆஃபீஸ்க்கு? நான் இருக்கிறது 15 வேலம்பாளையம், நீங்கள் இருக்கிறது ஒரு பக்கம், கோவில் இருக்கிறது பூண்டி. நீங்கள் அவினாசியில் இருக்கிற உங்கள் ஹெட் ஆஃபீஸுக்கு தானே போகிறீங்க. அப்போ பூண்டியில் நிறுத்தி சாமி கும்பிட்டு போனால் என்ன குற்றம்? மிருது, பிடிவாதம் வேண்டாம், நான் வெயிட் பண்ணுறேன் மாமா. எவ்வளோ நேரமானாலும் சீக்கிரம் வாங்க. நிலவன் பூண்டி முருகன் கோவில் பக்கத்தில் இருக்கும் மாதேஸ்வரர் கோவிலுக்குள் நுழைய கல்லூரி படிப்பை முடித்து அடுத்த வாழ்க்கைக்குள் நுழையும் எண்ணத்தோடு அவள் சேலையில் கண்மூடி கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள் மிருதுலா. போனவன் அவளின் அருகே நின்று, என்ன படிக்க போற? டிகிரி முடிச்சிட்டேன் மாம்ஸ், இனி நீங்க சொல்றதுதான். எப்போ வருவீங்க பெண் கேட்டு என்று அவள் கோவில் அர்ச்சகரிடம் அவன் பேரில் அர்ச்சனைக்கு சொல்லி இருவரும் பூஜை முடித்துவிட்டு வெளியே வந்தனர். ஆடவனோ, சரி நான் போகட்டுமா? என்ன மாமா, உங்கள் காரில் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா? வேலைக்கு நேரமாச்சுடி, நான் உங்களுக்காக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன். நான் வர சொன்னனா என்றவன் வாகனத்துக்குள் ஏற அவளும் ஏறிக்கொண்டாள். வாகனத்திற்குள் ஏறியதும் காரின் கண்ணாடிகள் மூடி சிறிது தூரம் கோவிலை விட்டு வாகனம் விலகி வந்ததும் பெண் அவள் எக்கி அவனது நெற்றியில் முத்தமிட்டாள். சலனம் 327. ஏமாமா, என்னம்மா ஒரு எமோஷ்னலாக கிஸ் பண்ணுறேன், எந்த எஃபெக்டும் இல்லாமல் இயல்பாக உட்காந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க. மைண்டு சரியில்லை. ஹோ, டுடே ஃபர்ஸ்ட் டே. என்ன போஸ்டிங் தருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? சச்சா, ஹே, அது ஏன் வீட்டு பெரியவங்க உருவாக்கின கம்பெனி. அதில் போய் நான் என்ன போஸ்டிங் எதிர்பார்க்க போகிறேன்? எதிர்பார்க்க என்ன இருக்குது? அப்புறம் ஏன் முன்னு இருக்கீங்க? தாத்தா சீரியஸ். ஏனோ அவரை நினைத்து தன்னவன் வருத்தம் கொள்கிறானே என்று. என்னங்க நீங்கள், அவருக்கு வயசாயிடுச்சுல, முடியாமல் போகிறது சகஜம்தானே. ஹே, அவரெல்லாம் நான் தினமும் சாமி கும்பிட்றப்போ கடவுளை பார்க்குறது போல் பார்ப்பேன். அவர் சித்தப்பா எல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். சரியாயிடுமாமா? ஆனால் அவருக்கு ஏதோ ஆக முன்ன எங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அதான் வீட்டில் கல்யாணம் பண்ண பெண் பார்க்க போகிறாங்க. நொடியில் தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது அவளுக்கு. என்ன பொண்ணா? ஏனோ அவ்வார்த்தையை கேட்டவளுக்கு ஒரு நிமிடம் எல்லாம் நின்று போனது போல் இருந்தது. அவனின் வாயில் கேட்டதும் அழுகை வந்தது. அதுவரை இயல்பாக அமர்ந்தவள் அவன் புறம் திரும்பி அமர்ந்து, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இன்னைக்கு காலையில தான் பேசியிருக்காங்க, நான் இன்னும் ஒன்னும் சொல்லல. சொல்ல வேண்டியதானே? என்னன்னு? லவ் பண்றேன்னு. யார சொல்ல? என்ன கேள்வி இது? மிருதுவனு தான். எல்லாரும் மொத்தமா சேர்ந்து செருப்பை கலட்டி அடிச்சிடுவாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஹாஸ்பிட்டலில் கடைசியாக உங்கள் அப்பா என்ன சொன்னாங்க? உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று தானே சொன்னாங்க. உங்கள் அப்பத்தா உங்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு சொன்னாங்களே, அவங்க மட்டும்தான் பேசினாங்களா? உங்கள் சைடு யாரும் பேசலையா? ஏன் சித்தப்பா பேசலை? என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னு யோசி. இனிமே சண்டையே வேணாம், நம்ம 2 குடும்பத்துக்கும் செட் ஆகாதுன்னு சொன்னாரு. சொன்னாரா? அதுதான் என் சித்தப்பா. மாமா, அவர் எதுக்கு சொன்னாரு? நேரில் பார்த்தா ஒருவரை ஒருவர் கடக்கும்போது சிரிக்கிற அளவுக்கு எந்த சண்டையும் வேணாம், நமக்குள்ள எந்த சமாதானமும் இல்லை சொல்லிட்டு தானே போனார். ஆமாம், உங்க அப்பா பேசிய பேச்சுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட இன்னும் உட்காந்து பேசுறதே நான் என் சித்தப்பாக்கு பண்ற அவமரியாதை. என்ன சொன்னீங்க? அப்ப என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா?
போகல தானே, உன் பக்கத்துல உட்கார்ந்து தானே பேசிட்டு இருக்கேன். உங்க அப்பா பேசின பேச்சுக்கெல்லாம் அவங்க சொன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கலாம். நமக்கு எப்படி மாமா இல்லாம போகும்? என் சித்தப்பா வேறு, நான் வேறு இல்ல, 2 பேருமே ஒண்ணுதான். அவர் பேசினது அப்பத்தா கிட்ட. உங்க அப்பத்தா வேற, நீ வேறையா? அவங்கள கேட்டு ஒன்னும் நீங்க என் கழுத்துல கட்டல. அப்ப நான் கட்டினப்போ உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் இவ்வளோ பிரச்சனை இல்ல. அப்போ இது கட்டாமல் இருந்தா இப்ப விட்டுட்டு போயிடுவீங்களா? நான் முதல் முறை கட்டும்போது பொண்டாட்டிய நினைச்சுதான் கட்டிட்டேன். ஏன் கட்டிட்டேன்னு நீ பேசி பேசி நினைக்க வச்சிடாத. நான் தெரியாத வயசுல கட்டி இருந்தாலும் உன்னை தவிர இப்ப வரைக்கும் நான் வேற எந்த பொண்ணையும் நிமிர்ந்து கூட பாக்குறதில்ல. இப்ப வரைக்கும் வார்த்தை மாறாமல் இருக்கேன். நீ எதையாவது பேசி என்ன டென்ஷன் படுத்தாத மிருது. நான் இன்னைக்கு என்னோட ஆஃபீஸில் முக்கியமான போஸ்டிங்கில் உட்கார போகிறேன். ஃபர்ஸ்ட் நாளே இப்படி ஸ்ட்ரெஸ் வேண்டாம் என்று நினைக்கிறேன். நான் சீக்கிரம் போகணும். கொஞ்சம் இந்த பிரச்சனை எல்லாம் மண்டைக்குள்ளே ஏற்றிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். மாமா, இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை. இது எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக பதில் சொல்கிறீங்க. நாளைக்கே போய் நான் யார் கழுத்திலும் தாலி கட்டி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர போறதில்ல. அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசு. எங்கேயாவது பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு எவ்வளையாவது பார்த்தீங்கன்னு கேள்விப்பட்டா அப்புறம் நீங்கள் என்னை உயிரோட பார்க்க முடியாது. அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் எனக்கு இல்லை. இப்படியெல்லாம் மிரட்டுனா நான் போய் பார்ப்பேன், சரியா? போவீங்க மாமா, விட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். என்ன பண்ணுவ? என்னை ரேப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவேன். உன் கையை கூட நான் பிடிக்கிறதில்ல. நான் ஒன்றும் பிடிக்க வேண்டாம்னு சொல்லலையே. ஹோ, அப்போ என்னை கம்ப்ளைண்ட் பண்ணி ஊரறிய தாலி கட்ட வைப்பியா? நான் எதுக்கு ஊரறிய தாலி கட்டணும்? உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த 4 பேத்துக்கு தெரிஞ்சா போதும். நான் வந்து வீட்டில் கேட்பேன், எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கன்னு. என்னை தவிர இன்னொரு பொண்ணு கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது மாமா. கொலை பண்ணிடுவேன் என்றவள் அவன் மார்பில் சாய்ந்து ஒரு நொடி படுக்க அவனுக்கே பாவம் போனது. அவ்வளவு கோபமாய் பேசினாலும் தஞ்சம் போகும் இடம் என்னவோ தன்னிடம் என்பதால் தான் அவனின் காதல் அவளிடம் இன்று வரை குறையாமல் இருக்கிறது. ஹே லூசு, நான் யாரையும் பொண்ணு பார்க்க போக மாட்டேன் என்றவள். உங்களுக்கு லேட் ஆச்சு, நீங்க போங்க. நீ வீட்டுக்கு போகணும் இல்ல? இங்கே இறக்கி விடுங்க, நான் கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு போய்க்கிறேன். நீ கார்ல வரலையா? துருவன் அண்ணா கூட வந்தேன். தனியா எல்லாம் போக வேணாம், நான் உன்னை கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடுறேன். உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு மாமா. பரவாயில்ல, வீட்டுக்கிட்ட இறக்கி விடுறேன். மாமான்னா மாமாதான் என்றவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டு, மாமா நான் எப்படி இருக்கேன்? ஏன் சொல்லுங்க மாமா, பொண்ணு மாதிரி தான் இருக்க. 2 கண்ணு 2 காலு 1 மூக்குன்னு. மாமா கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசலாமே. எனக்கு அதெல்லாம் வராது. ஏன் மேலையா? ஓ மேலேயே வரல, பின்ன யாரு மேல வரும்? யாரு மேலேயும் வராதா? நான் அதுல வீக்கு தெரியும். ஆனாலும் ஐ லவ் யூ மாமா. தன்மேல் சாய்ந்திருக்கும் அவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டு மிருது, மாமா என்கிட்ட என்ன இருக்குன்னு மாமா மாமான்னு கிடக்க. இத்தனை பேர் இருக்கும் வீட்டில் எனக்குன்னு யாரும் யோசிக்காத போது என்னை மட்டுமே யோசித்த உங்களை எந்த சூழ்நிலையிலும் விடமாட்டேன் மாமா. மாமா வீட்டிலேயே இறக்கி விடலாமே. வேணாம், எங்கள் அப்பத்தா தான் எங்கள் கூட இல்லையே, அப்புறம் என்ன பயம்? அவங்கள பார்த்து நான் ஏன் பயப்படணும்? எனக்கு பயமும் இல்லை, டேஷும் இல்லை. அவ்வளோ தூரம் வர எனக்கு நேரம் கிடையாது. இன்னொன்று, உங்கள் வீட்டுக்கு வருவது எனக்கு விருப்பமும் கிடையாது. இன்னைக்கு இல்லாட்டியோ என்னைக்காவது ஒரு நாள் வந்து தானே ஆகணும். அப்போ பார்க்கலாம். என்ன அப்போ பார்க்கலாம்? அதெல்லாம் இல்லை, வீட்டில் போய் உடனே சொல்லுங்க. அதற்குள் குமார் நகர் வர நீ போ என்று அவளை இறக்கி விட்டு கிளம்ப. அவளோ, மாமா நீங்க பாக்குற அரை மணி நேரத்துக்காக நைட்டெல்லாம் செல்போன் எடுத்து எப்ப விடியும்னு பார்த்துட்டே கிடந்து காலை 3 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சு கிளம்பி சேலை கட்டி, மாமாவுக்கு இந்த கலர் பிடிக்குமா பிடிக்காதான்னு 1000 சேலைகளில் உன்னை தேர்வு பண்ணி கிளம்பி வந்து முன்னாடி நின்னா. எதுவும் சொல்லாம போறீங்க. நான் ரசிக்கிற அளவுக்கு இல்லையா? சொல்றதுக்கான நேரம் வரப்போ எல்லாம் சொல்லுவேன். என்னோட பொருள் தானம்மா, அது எங்க போக போகுது? வீட்டில் எப்போ சொல்லுவீங்க? அங்க சொல்லிட்டு உன்கிட்ட சொல்றேன். இப்ப நீ வீட்டுக்கு கிளம்பிப்போ என்று சொல்லிவிட்டு அவன் வாகனத்தை அலுவலகம் நோக்கி கிளப்ப அவளுக்கு தான் மனது அடித்து கொண்டது. 2 வீட்டார்களும் பார்த்து பேசி 5 வருடம் ஆகிவிட்டது. இனி எப்படி என்ற யோசனையோடு வீட்டுக்குள் வர, ஆதிரை அண்ணா கொண்டு வந்து இறக்கி விட்டானா? இல்லைங்கம்மா, யார் கூட வந்த? கால் டாக்ஸி என்றவள் அறைக்குள் வர மாடிப்படிகளில் ஏறினாள். எதிரே வந்த தீரன், சாப்பிட்டியாமா? அவளுக்கு காதல் விழவே இல்லை. அவள் முகத்தில் ஏதோ சரியில்லை என்று 2 படி இறங்கியவன் மீண்டும் திரும்பி பார்க்கும்போது அவள் அறைக்குள் நுழைந்து விட்டாள். என்னாச்சு இவளுக்கு என்று யோசித்தபடி அவளின் அறையின் முன் வந்து நிற்க கேவல் சத்தம் கேட்டது. கதவை தள்ளி கொண்டு பார்க்க கட்டிலில் குப்புறப்படுத்த அழுது கொண்டிருந்தாள். மிருது அவளுக்கு கேட்கவில்லை. மிருது என்று மெல்ல திறந்து கதவை தட்ட வேகமாய் கண்களை துடைத்து கொண்டு எழுந்து
தான் வந்தாள். ஏன் அலற? ஒன்றும் இல்லைங்கண்ணா, எதா இருந்தாலும் சொல்லு, அண்ணன் தீர்த்து வைக்கிறேன். சற்று நேரத்தில் கீழே இருந்து ஆதிரை என்ற சத்தம். மிருது மிருது என்று இருவரும் வெளியே வந்து எட்டி பார்க்க அங்கே ரவி நின்றிருந்தான். மகளையை கூர்ந்து பார்த்து கொண்டு. மிருதுலா முன்னாடி போக பின்னாடி தீரனும் வந்தான். யார் கூட வீட்டுக்கு வந்த? அப்பா கேட்கும் கேள்வியிலேயே கோபம் இருந்ததை கண்டு புரிந்து போனதை இவளுக்கு. விஷயம் தெரிந்து கொண்டுதான் கேட்கிறார் என்று ஆதிரை இதுவரை சத்தம் போட்டு பேசிடாத கணவன் முகத்தையே பார்த்து, இப்ப எதுக்கு கத்துறீங்க, என்ன விஷயம்னு பொறுமையா கேட்கலாமே. யார் கூட மிருது வந்தான்னு பார்க்கலையா நீ? நான் வீட்டுக்குள்ள இருக்கேன், அவ வெளியில இருந்து வரா, எப்படி தெரியும்? நீ யார் கூட வண்டியில் வந்த மிருது? நிலவன் மாமா கூட. தீரனுக்கு புரிந்து போனது அவளின் அழுகைக்கான காரணம். ஆதிரைக்கு அதிர்ச்சியாக இருந்தது. மகள் சொன்ன போய் கூடவே தன் அண்ணன் மகனோடு வந்திருப்பதை நினைத்து, ரவி, தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்க வேண்டாம் என்று உன் மகளிடம் சொல்லிடாதிரை. நீங்க தானே அவளின் அப்பா, நீங்களே சொல்லலாம் என்று ஆதிரை ஒதுங்கி கொள்ள, அவனோ நாளைக்கு ரொம்ப கஷ்டப்பட போற மிருது. இவ அண்ணன் வீட்டிலிருந்து இந்த வீட்டோட வாசப்படிய ஒரு ஈக்காக கூட மிதிக்க கூடாது. தொட்டதற்கெல்லாம் 1000 வார்த்தைகள் பேசுவாங்க. என்னால இன்னொரு முறை அவங்க முன்னாடி கூனி குறுகி போய் நிற்க முடியாது. அந்த உறவே வேண்டாம் என்று தான் ஹாஸ்பிட்டலில் எல்லா உறவுக்கும் ஒரு முடிச்சு போட்டு அத்து விட்டு வந்த. இப்ப நீ புதுசா ஆரம்பிக்கிற. நீ இனிமேல் படிப்பெல்லாம் படிக்க வேண்டாம், உனக்கு மாப்பிள்ளை பார்க்கறேன். தீரன் எதுவும் பேசாமல், அவளின் விருப்பம் என்னன்னு கொஞ்சம் கேளுங்கப்பா. தீரா, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன் மேல தப்பு அவங்க மேல தப்புன்னு 1000 உண்டு சொல்ல. எப்படியோ தப்பு தப்பாவே இருந்தாலும் சபையில் அசிங்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உன் உயிரை காவு வாங்க வந்துட்டு கடைசியில் சமாதானம் பேச வந்த அவங்க எனக்கு எப்பவும் வேணாம். ஆதிரை, மிருதுவை தயார்படுத்து. நல்ல முறையில் நம்ம வீட்டில் திருமணம் சீக்கிரம் நடக்கும். என்ன நடக்க போகுமோ என்ற பயம் ஆதிரைக்கு. ஒரு காதலின் வழி எப்படி இருக்கும் என்று இல்லாமல் போன அன்னைக்கு அவன் உணர்ந்திருக்கிறான். மருத்துவமனையில் கடைசியாக எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எப்பொழுதும் மகிழினிக்கு தாய்மாமனாக சபையில் இல்லை என்று. அன்றைக்கு இந்த உறவு முடிந்து விட்டது ஈஸ்வர் என்று ரவியின் வார்த்தையை கேட்டபின் அஞ்சு எதுவும் வாய் திறப்பதற்குள், எனக்கு மகிழினிக்கு மாமனாராய் இருப்பதிலும் எனக்கும் விருப்பமில்லை என்று தீரனை பார்த்து சொல்லிவிட்டார் ரவி. அந்த வார்த்தையை கேட்டது மகிழினி தன் கண்ணை ஒரு முறை அழுந்து தேய்த்து தன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டு, எனக்கும் உங்களுக்கு மருமகளாய் ஆகணும் என்ற ஆசை எப்போதும் இருந்ததில்லை. என் அப்பாவை மதிக்காத யாரும் எனக்கு எப்பவும் தேவையில்லை என்று அவள் சொல்லிவிட்டு தன் அப்பாவின் கையை பிடித்து கொண்டு வெளியே போய்விட்டாள். அதை நினைக்கும் போது அவனுக்கு இப்பவும் வலித்தது. சுகன்யா ஒரு பக்கம் கத்தி கொண்டிருக்க பிரியா கிளம்பி கொண்டிருந்தாள். உங்க அப்பா தான் அங்கேயே அடிமாடு மாதிரி போய் சேர்ந்திருக்காரு என்றாள். நீயும் அங்கேயே வேலைக்கு போறேன்னு இவ்வளோ அடம் பிடிக்கிறியே, ஏற்கனவே தலையில் கட்டு போட்டுட்டு வந்ததெல்லாம் மறந்து போச்சா? அம்மா, அது நடந்து பல வருஷம் ஆச்சு. ஏண்டி அப்பாவும் மகளும் இப்படி போய் அடுத்தவங்க கிட்ட பர்சனல் அசிஸ்டண்ட்டாவே போய் சேர்றீங்க? அம்மா, நான் அசிஸ்டண்டா ஒர்க்கு போகல, கம்பெனியோட கணக்கு வழக்கு பார்க்குற டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா தான் போறேன். ஏற்கனவே 3 வருஷம் வேறு கம்பெனியில் ட்ரைனிங்கும் எடுத்துட்டு பர்ஃபெக்ட் பார்ட்னராக தான் போகிறேன். ஆமாம், எங்கள் அப்பா தானே கம்பெனி வைத்திருக்கிறார். உனக்கு போனதும் ஓனர் பதவி போட்டு கொடுத்துடுவார். ஏன் பிரியா இப்படி இருக்க? என் வயிற்றில் பிறந்துட்டு கொஞ்சமாச்சு உன்னை பற்றி சுயநலமாக யோசிக்க மாட்டியா? நான் ஆண்டாள் பிரியதர்ஷினி, டாட்டர் ஆஃப் தீபக் குமார். அப்போ நீ என் மகள் இல்லையா? நான் என் உடம்பில் என் அப்பா ரத்தம் ஓடுதுன்னு சொன்னேன். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, அங்கே போகாத என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே கீழே ஹாரன் சத்தம். அம்மா, எதா இருந்தாலும் சாயங்காலம் பேசுகிறேன். தேவ் வந்துட்டான், நான் கிளம்புறேன். ஓ, இந்த பைத்தியக்காரனும் அங்கே தான் வரேனா? அம்மா, அவனுக்கு கேட்டால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அவனெல்லாம் கஷ்டப்படுறாளா? அவங்கிட்டே கேட்டுக்கோ என்று அவள் கடகடவென்று இறங்கி போக சுகன்யாவுக்கு தான் ஏன் இப்படி இருக்காங்க அப்பாவும் பொண்ணும்? புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம்னா ஏன் அடுத்தவங்க வீட்டிலேயே போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க என்று முனங்களோடு அடுப்பங்கரை வந்தாள். தேவ், என்னடி உங்க அம்மா வாழ்த்தி அனுப்பியிருக்காங்க போல, சத்தம் ரோடு வரைக்கும் கேட்டுச்சு. உன்னையும் சேர்த்து தான் வாழ்த்தினாங்க. உன்னை அறப்பைத்தியம்னு சொன்னாங்க. அவங்கள அப்பப்போ கண்ணாடி பார்க்க சொல்லு. என்னடா, எங்கள் அம்மாவை முழு பைத்தியம் சொல்றியா? அது என் வாயால் நான் எப்படிப்பா சொல்லுவேன்? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் அம்மா நம்பர் தரேன், மெசேஜ் பண்ணி சொல்லிட்டேன். இப்போதான் தெரியுது உங்கள் அப்பா என் கம்பெனியே கதியாக கிடக்கிறாருன்னு. உடம்பெல்லாம் கொழுப்பட உனக்கு சாவடிக்க போகிறேன் பாரு. உங்கள் அம்மா ஆக்கி போட்ட கொழுப்பு ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மாவை விருந்து வைத்து உனக்கு வீட்டுக்கு கூப்பிட சொல்கிறேன், அப்பவா?
அதுக்கு செத்தே போயிடலாம். உன் கையால என்ன கொன்னுடு. அவ்வளவு ஒஸ்டாவ எங்க அம்மா சமைக்கிறாங்க. ஏண்டி என்னைக்காச்சும் உங்க அம்மா நல்ல சோறு சமைச்சிருக்காங்களா? வீட்டுக்கு வரப்பெல்லாம் ரவா கஞ்சி, கோதுமை கஞ்சி, களி, அதெல்லாம் ஹெல்தி சமையல். ஒரு ஆளுக்கு என்ன சமைக்கிறதுன்னு கஞ்சி வைக்கிறது ஈஸின்னு உங்க அம்மா வச்சுட்டு ஹெல்தி சமையல்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. சிரித்தாள். என்னடி உன் ஆளு கம்பெனிக்கு போறேன்னு சொன்னதும் மேக்கப் எல்லாம் பலமா இருக்கு. டேய், நாளைக்கு நான் அந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் தி ஓனர். அப்போ இப்போ இருந்து நீட்டாக வந்தால் தானே ரெஸ்பெக்ட் இருக்கும். நாளைக்கு திடீர்னு மேக்கப் பண்ணிட்டு போனா புது பணக்காரின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம அலங்காரத்தை ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும் இல்லையா? ஏண்டி எங்களுக்கெல்லாம் ஒரு பேண்ட்டு, ஷர்ட்டு, ஜட்டி போதும். உங்களுக்கு ஏண்டி இத்தனை ட்ரெஸ்ஸு? அது இந்த வீணா போன ஆம்பளைங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் எல்லாம் பார்க்க போர் அடிச்சிடும். அப்போது எங்களை மாதிரி அழகான பொண்ணுங்களை பார்த்தாதான் அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பசங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதனால தான் சின்ன டச்சப். இந்த வாய் இருக்கிறவரை உன்னையெல்லாம் எவனாலும் அசைக்க முடியாதுடி. தேங்க்யூ. டேய், நீ காலையில் முகிலனை பார்த்தியா? ஏன் இன்னைக்கு அவர் என்ன கலர் ஷர்ட்? ஏன் 2 பேரும் ஒரே மாதிரி போட்டுட்டு வரலாம்னு பிளானா? சொல்லிட்டு போட்டுட்டு வந்தா அது நல்லா இருக்காதுடா. திடீர்னு பார்க்கும்போது 2 பேரும் அன்னைக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்தா நல்லா இருக்கும்ல. ஐயோ, இந்த லவ் பண்ணுறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க கூடாது. எனக்கு எப்படா மகிழ பார்க்கலான்னு இருக்கு. அவள் என் இனம், அவள் உன்னினமா? அவள் மனசுக்குள்ள எத்தனை போராட்டம்னு அவளுக்கு தானடா தெரியும். எனக்கு அவளை பற்றி தெரியும். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுக்கு. கொஞ்சம் மூடிட்டு வாங்க. உனக்கு பொறாமடி. இன்று இருவரும் பேசிக்கொண்டே அந்த பிரம்மாண்ட அலுவலகத்திற்கு முன் தங்களின் வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கலாம் என்று போகும்போது அங்கே மகளினியே வந்தால் அவர்களை வரவேற்க. பாருடி, கம்பெனி ஓனர் எவ்வளவு சிம்பிளா சுடிதாரில் வந்திருக்கா. நானும் ஒன் ஆஃப் தி ஓனர் தாண்டா. நீ வாய் மூடு. அடிச்சுக்காதீங்க பாஸ், இன்னும் நிறைய நம்ம டிராவல் பண்ணணும். அப்போ அடிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள், கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க என்றவளுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். நண்பர்கள் என்றால் அவர்களால் தனியாக கூட ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஆனால் தனக்கு பக்கபலமாய் தன்னோடு வரும் இருவரையும் இரு கரம் கூப்பி வரவேற்று அரவணைத்து கொண்டாள். தேவ் அவளிடம், என்னோட தகுதிக்கு இந்த கம்பெனி சின்னது தான், இருந்தாலும் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் நான் என்னோட அமெரிக்கா வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன் மகள். பிரியா திரும்பி, ஏண்டா நாய, உனக்கு இங்கே இருக்கிற ஃப்ளைட் டிக்கெட் கூட ஒழுங்காக புக் பண்ண தெரியாது. நீ அமெரிக்கா வேலையை விட்டுட்டு வந்தியாக்கும். டுபாக்கூர், முதல்ல அமெரிக்கா போகிறதுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும். நோக்கு, ட்ரெயின்லேயே தனியாக போக தெரியாது. அமெரிக்கா போகிறான் நம்ம அமெரிக்கா. உனக்கு என்னடி தெரியும் என் திறமை? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என்ன பண்ணுறது, அதை சொல்கிறது ஒரு கழுதை தான். மகிழ், 2 பேரும் கிட்ஸ் இல்லை. பிரியா, அவன் அடக்கு. தேவ், வேணாண்டி. மகிழ், தயவு செஞ்சு 2 பேரும் அடிச்சுக்காம வாங்க. முதல் நாளே எதுக்கு சண்டை என்றவள். என்னடி, உங்க அம்மா ஒன்றும் சொல்லலையா? சொல்லாம இருந்தாதான் ஆச்சரியம். சிரித்தபடி உள்ளே நொழிய முகிலன் பிரியாவிடம், வெல்கம் மை டியர், நாங்களும் இங்கே தான் இருக்கோம் என்று வந்து தேவை கண்டு சாரி மச்சா என்று கை கொடுக்க, ஓ, எப்போ நான் பிரியாவுக்கு அண்ணனானேன்னு தெரியலையே. அவனவனுக்கு அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டி மேல் கொஞ்சம் அன்பு ஜாஸ்தி போல. பிரியா சிரிக்க முகிலன், என் மைண்ட் வாய்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க தேவ். பிரியா தங்கச்சி, முகிலன் இனி என் மச்சான். அவனின் தங்கச்சி என்ற வார்த்தையில் பிரியா சிரிக்க, முகிலுக்கு ஏனோ அவர்கள் நட்பில் கொஞ்சம் பொறாமை இருந்தாலும் அவன் சற்றென்று தங்கு என்றதும் அவனுக்கு தேவை இன்னும் பிடித்து போனது. மகிழ் அவன் முதுகில் தட்டியபடி, மாமா உன்னை ஒன்றும் சொல்லலையா? என் அப்பாவுக்கு அவர் பிஸ்னஸ் எடுத்து நடத்தணும்னு ஆசை, ஆனால் அதுக்கு வேல்யூ இல்லைன்னு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார். நான் மகிழ் கூட ஒர்க் ப்ராக்டிஸ்ன்னு சொன்னதும் சரி போனால் அனுப்பிட்டார். பிரியா, உன்னோட சேஃப்டி யோசிச்சிருப்பார். இன்னொன்று, நீ மகிழ் கூட இருந்தால் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு உன் அப்பாவோட நம்பிக்கை, அதனால் அனுப்பியிருப்பார் தான். கரெக்டா? தேவ், ஆமா, ஆதனி எங்க? முகிலன், அதியப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்பா கிட்ட பேசுறாளே, எப்போ அம்மா கிட்ட பேசுவா? மகிழ், விரைவில் பேசுவாங்க. இப்பதான் கொஞ்சம் பக்கத்தில் உட்கார்றாங்க. ஆதனிக்கு அவளின் அம்மாவை அம்மானு கூப்பிட 18 வருஷம் ஆச்சு. அவங்க பக்கத்தில் உட்காருவதற்கு 5 வருஷம். இன்னும் எவ்வளவு காலமோ என்னும் போது நிலவன் வந்து சேர்ந்தான். முகிலன், எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ஹால் வாங்க, சித்தப்பா வர சொல்றாரு என்ற பின் முகம் சோர்ந்து வரும் நிலவனின் கையை பிடித்த மகிழ் எல்லாரும் முன்னே போன பின், என்னடா அண்ணா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டியா? என்னாச்சு? ஏண்டல் ரொம்ப பயப்படுறா பாப்பு. அவளா நீயா? 2 பேரும் தான். அவங்களுக்கும் நம்மளுக்கும் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டலில் கூட முடிஞ்சு போச்சு. ரொம்ப யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஏதாவது நல்லது நடக்கும். வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டா நான் என்னென்னு சொல்லுவேன்? கயிறு கட்டும் போது யோசிச்சிருக்கணும்.
இத்தனை வருஷமா லவ் பண்ணும்போது யோசிச்சிருக்கணும். அதெல்லாம் விட்டுப்புட்டு கட்டி முடிச்சிட்டு வந்து இன்னைக்கு பேசினா எப்படிரா அண்ணா? இப்பதானே பொண்ணு பார்க்குறாங்க. இன்னும் எவ்வளவு இருக்கு? இத்தனை நாள் நம்ம உட்காசிங்க. ஸோ நமக்குன்னு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லாமல் கற்றுக்கணும் என்பதற்காக மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கோம். மனசையும் மூளையையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வா. உன்னை மீறி எதுவும் நடந்துடாது. ஏனோ அதன் பின் அவனுக்கும் ஒரு தெளிவு பெற கிளம்பினான் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு. அண்ணாமலை, ஈஸ்வர், அதியமான், நந்தினி, அருணாச்சலம் அந்த பெம்மாண்ட கான்ஃபரன்ஸ் ஹாலில் அமர்ந்திருக்கும் போது இளையவர்கள் நால்வரும் கூடவே பிரியா மற்றும் தேவ் வந்தனர். உள்ளே வந்த தேவ் கண்ணல் ஆதினி பச்சை நிறத்தில் சல்வார் அணிந்திருந்தாள். தேவ் நிறத்தில் சட்டை அணிந்திருந்தாள். அவனுக்குள் சொல்ல தெரியவில்லை. ஆனால் இனம் புரியாத ஒரு உணர்வு. அதை மறைக்க அவன் பட்டப்பாடு அவன் மட்டுமே அறிவான் என்று நினைத்தான். அதை மகளினியும் அறிந்து கொண்டாள். அவனின் கையை பிடித்து அவனை சமன் செய்யவும் தான் அவன் நிகழ்வுக்கு வந்தான். ஒரு நிமிடத்தில் தன் மூளையை சமன்படுத்தியவன் திரும்பி மகளினியை பார்த்து புன்னகைக்க, மகிழ் தனது கையில் இருக்கும் கர்ச்சீஃபை எடுத்து கொடுத்து தொடச்சிக்கோ, வலியது என்றதும் புன்னகைத்தான். அவன் சிரிக்கும் போது அவ்வளவு அழகாய் இருந்தான். நந்தினிக்கு உள்ளுக்குள் ஒரு ஆர்வம் இருந்தது. தன் பையன்கள் என்ன பொறுப்பு வகிக்கப் போகிறார்கள் என்று. அண்ணாமலை தன் பேரன் ஈஸ்வரை பார்த்து, எல்லாம் தயாரா கண்ணா? தயாருங்க தாத்தா. வெல்கம் குட்டீஸ். நீங்க எல்லாரும் தான் இந்த கம்பெனியின் தூணா இருந்து பணியாற்ற போறீங்க. இது உங்க கம்பெனி. உங்க கையில் இருக்கும் சொத்தை எப்படி பாதுகாக்க போறீங்க என்பதுதான் இந்த கம்பெனியின் வளர்ச்சி. வாழ்த்துக்கள் டியர்ஸ் என்றவன் தாத்தா பார்க்க, அவர்களுக்கு வழங்க வேண்டிய பொறுப்புகளை பற்றி சொல்லிடு கண்ணா. எல்லாம் தெரிந்து கொள்ளட்டும். ஈஸ்வர் தன் கையில் இருக்கும் அந்த மடிக்கணினியை விரித்து பார்த்தான். வாசிக்க ஆரம்பித்தான். சலனம் 328. அண்ணாமலை, ஈஸ்வர், தாத்தா நான் முன்மொழிகிறேன் என்றவர். கம்பெனியின் எம்டி மற்றும் சிஇஓ என்ற பதவி என்றும் ஈஸ்வரியை சார்ந்திருந்தது. நீங்க எல்லாரும் படித்தவர்கள். உங்களுக்கு தனியாக சொல்லணும் என்று எந்த அவசியமும் இல்லை. இருந்தாலும் நான் ஒவ்வொருவரின் தலைமைக்கும் அதற்கான தொழில்முறை பற்றியும் நாம் சொல்லித்தரேன். ஆதித்ய விக்னேஸ்வர், எம்டி, மேனேஜிங் டைரக்டர், அதாவது நிர்வாக இயக்குனர் மற்றும் இதுவரை ஈஸ்வரின் பணி நிறுவனத்தின் நாள்தோறும் செயல்பாடுகளை பார்த்து கொள்ளும் முக்கிய பொறுப்பாளர். நிறுவனம் எடுக்கும் வணிக தீர்மானங்களில் நேரடியாக ஈடுபடுபவர். ஒரு நிறுவனத்தின் உயர்ந்த நிலை நிர்வாக பொறுப்பு வகிக்கிறவர். முக்கியமாக நிறுவனத்தின் தலைமை தீர்மானங்கள், வளர்ச்சி திசைகள், முக்கிய பொறுப்புகள் ஆகியவற்றை தீர்மானிப்பவர். இதுவரை கம்பெனியின் மற்ற உயர் அதிகாரிகளுக்கு வழிகாட்டும் முக்கிய நிர்வாகி இருந்த ஈஸ்வர் இனி சேர்மன் ஆஃப் AAA குரூப். எல்லாரும் எழுந்து நின்று கைத்தட்டினர். ஈஸ்வருக்கு அதில் உடன்பாடில்லை. அவரோ அடுத்த பதவி சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், தலைமை நிர்வாக அதிகாரி. இந்த பணி நிறுவனத்தின் முழு நிர்வாக திசையை, விஷன், ஸ்ட்ராட்டஜி தீர்மானிப்பவர். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு நேரடியாக பதிலளிக்கிறவர். இதுவரை ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனி ஈஸ்வர். இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் ஈஸ்வர் தான். இந்த போஸ்டிங் இப்போ உங்கள் யாரையும் நான் பரிந்துரைக்க மாட்டேன். ஏனென்றால் அண்ணாமலையின் பேரன் ஈஸ்வர் என்ற பெயரை மாற்றி ஈஸ்வரின் தாத்தா அண்ணாமலை என்று சொல்ல வைத்தது போல் உங்களில் யார் அதை சிறப்பாக செய்கிறீர்களோ அவர்களுக்கு தான் சிஇஓ பதவி. இப்போது அந்த பதவியிலும் ஈஸ்வர் தான் இருப்பார். எல்லோரும் கைத்தட்டியே உற்சாகமாய் ஏற்க ஈஸ்வர் திரும்பி, தாத்தா எனக்கு எதுக்கு 2 போஸ்டிங்? உன்னை வழிநடத்தும் வேலையை தான் மேனேஜிங் டைரக்டரா நான் பண்ணிட்டு இருந்தேன். வேலையெல்லாம் நீ தான் செஞ்ச. என் அனுபவ ரீதியாக சொல்றேன். யார் யாருக்கு என்னென்ன போஸ்டிங் கொடுக்கணும் என்று எனக்கு தெரியும். என் காலம் உள்ளவரை எப்படி நான் முக்கிய பொறுப்புகளை கையில் எடுத்தேனோ அப்படிதான் இனி ஈஸ்வர். இந்த நிர்வாகம் ஈஸ்வர் என்னும் ஒரு தனி மனிதனின் கீழ்தான் இயங்கும். இங்கு இருக்கும் முக்கிய பொறுப்புகள் எல்லாவற்றிலும் ஈஸ்வர் கையெழுத்தில்லை என்றால் அங்கு எடுக்கும் நடவடிக்கைகளும் செல்லாது. ஈஸ்வரின் காலம் வரை ஈஸ்வரின் ஒப்புதல்கள் இல்லாமல் முக்கியமான பதவியை ஒருத்தருக்கு கொடுப்பதோ எடுப்பதோ செல்லாது. அவரின் ஒப்புதல் இல்லாமல் நிர்வாகம் சார்ந்த எந்த முதலீடுகளும் செல்லாது. நான் சொல்வது சரிதானே என்று அதியமானை பார்க்க அவன் மனதார, நீங்க சொன்னா சரியா தான் தாத்தா இருக்கும். என் தம்பி அதற்கு எல்லாவற்றுக்கும் தகுதியானவன் என்னும் போதுதான் மகிழ் தன் பெரிய பாவையை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். ஒருவரால் இப்படி எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க முடியுமா? முடியும் என்றால் அது தன் பெரிய பாவால் மட்டுமே முடியும் என்று எப்பொழுதும் பதவி ஆசை இல்லாத இளையவர்கள் முழு மனதாய் வரவேற்றனர், ஆர்ப்பரித்தனர். அதே நேரத்தில் 2 போஸ்டிங் கொடுத்து தன் அப்பாவை காலம் முழுவதும் உழைப்பு என்னும் ஒரு வட்டத்திற்குள் திணித்து விட்டார்களோ என்று தன் அப்பாவை பார்க்க பாவமாக போனது. இதற்கு முன்னாடி எம்டி என்னும் ஒரு சுமைக்கே இவரால் சரியாக தூங்க முடியவில்லை. இப்பொழுது மொத்த சுமையும் அவரோடது என்று
அண்ணாமலை ஒரு புன்னகையோடு இந்த நிர்வாகத்தின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் என்று வைத்திருக்க எல்லோரும் யாருக்கு அந்த பதவி, ஒருவேளை மகளினியாகத்தான் இருக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவரோ நந்தினி அதியமான் என்று சொல்ல அவளுக்கோ நம்ப முடியாத ஒன்று. நானா என்று பார்க்க அதியமான் எழுந்து நின்று கைத்தட்டினான். மகிழ் சந்தோஷத்தில் கைகளை தட்டி வாழ்த்துக்கள் நந்துமா என்று போய் கட்டிக்கொள்ள அவளை கட்டிக்கொண்டு அவளை உச்சந்தலையில் முத்தமிட்டாள் நந்தினி. அவள் விலகியதும் ஆதனிக்கும் மகிழ் போல் நடந்து கொள்ளணும் என்ற ஆசை. ஆனால் ஏதோ ஒரு இடைவேளை இருவருக்கும் இருந்ததால் இயல்பாய் இருவராலும் இருக்க முடியவில்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டார்கள் மௌனமாக. அதியமான் முகத்தில் தென்பட்ட சந்தோஷம் எல்லோரையும் சந்தோஷிக்க வைத்தது. எல்லோருக்கும் நந்தினியை விட அதிகமான் கொண்ட சந்தோஷம்தான் அனைவரையும் உற்சாகம் கொள்ள வைத்தது. ஈஸ்வர் இவனுக்கு இந்த போஸ்டிங் கொடுத்திருந்தால் கூட இப்படி சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான் போலியே. எப்படி இவன் பதவி ஆசை எதுவும் இல்லாமல் இருக்கிறான் என்று பார்த்தார். நந்தினி கணவனையே பார்த்தாள். எப்படி இவரால் முடியுது என்ற யோசனையுடன், தாத்தா சொல்லுமா, எல்லாருக்கும் அவர் தானே பார்க்கிறார், பொறுமா, அவனுக்கு எப்படி பதவி இல்லாமல் இருக்கும் என்றவர். இனி ஹோல் AAA குரூப்பின் MD அதிதான். நந்தினிக்கு பேச்சு வரவில்லை. ஏனோ தன் கணவனின் உழைப்பை மற்றவர்கள் உதாசீனம் செய்கிறார்களோ என்ற கவலை அவளுக்கு எப்போதும் உண்டு. இன்றும் அப்படியே. தாத்தா என்று அவன் அவரையே பார்க்க, இது உன் தம்பி எடுத்த முடிவு. இந்த குறிப்பிட்ட நிர்வாகத்தின் மொத்த பொறுப்பும் உன்னை சார்ந்தது. இதை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த வேண்டியது உன்னை சார்ந்தது. அவன் திரும்பி ஈஸ்வரை பார்த்து, ஏண்டா? ஈஸ்வர் கை தட்டினான். இது உனக்கானதுதான் என்று. அவனோ, தாத்தா உன்னால் முடியும், அதுக்கு உறுதுணையாக நிலவன் உனக்கு அடுத்த பொறுப்பில் இருப்பான். உன் மகனின் உயர்வு உன்னை கற்றுக் கொடுக்கும் திறனில் தான் இருக்கிறது. தலையை ஆட்டினான். AAAவின் மொத்த பிரிவிற்கும் ED எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் நந்தினி என்றால் நந்தினிக்கு சப்போர்ட்டா அதினி இருப்பாள். அதுவரை அமைதியாக இருந்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஏனோ தினமும் பேச வேண்டி வரும், கேட்க வேண்டி வரும். அனைத்திலும் இருவரும் இனி ஒன்றாகவே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதையெல்லாம் நினைத்து பார்க்க மற்றவர்கள் அனைவருக்கும் சந்தோஷம். நம்மோட காலேஜ் பொறுப்பை முகிலனும் பிரியாவும் பார்ப்பார்கள். மகிழனிக்கென்று எல்லோரும் பார்க்க ஈஸ்வருக்கு பணி அதிகம் என்பதால் ஈஸ்வர் கட்டளையிடும் கோப்பு சரிபார்ப்பதற்கும் முக்கிய பொறுப்புகளை எடுக்கும் முடிவுகளை சார்ந்ததை தெரிந்து கொள்வதற்கும் ஈஸ்வர் அசிஸ்டண்டாக மகிழினி இருப்பாள். அவளுக்கு துணையாக தேவ் இருப்பார். இதில் உங்களுக்கு யாருக்கேனும் ஆட்சேபனை இருக்கா? ஆதினிக்கேனோ அந்த பதவி தனக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. உலக அனுபவத்தை ஒன்றாக கரைத்து குடித்திருக்கும் சித்தப்பாவின் அருகாமையில் இருந்தால் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டிருக்கலாமே என்று. பிரியா வேகமாய், தாத்தா எனக்கும் ஈஸ்வர் மாமாவின் அசிஸ்டண்டா வேலை பார்க்கறதுக்கு தான் ஆசை. எனக்கு எதுவும் கத்துக்காமல் டைரக்டா போய் காலேஜில் உட்காந்து நான் என்ன பண்றது? நான் முதல்ல அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பொறுப்பை ஏத்துக்கிறேன். ஈஸ்வர் பிரியாவை பார்த்தான். தீபக்கின் வாரிசு என்று சொல்லாமல் சொன்னாள் அவள். ஏனோ தன் மகன்களை விட பிரியாவின் இந்த வார்த்தை நந்தினிக்கு பிடித்தது. இதுதான் கற்றுக்கொள்ளும் ஆர்வமுள்ள ஒரு ஆணும் பெண்ணும் செய்ய வேண்டியது. என்னத்தான் கோபம் பொறாமை இருந்தாலும் திறமை அதிகமுள்ள ஈஸ்வரிடம் அசிஸ்டண்டாக பணியமர்த்துவது உண்மையாகவே ஒரு புத்திசாலித்தனம். ஆதினி, ஏன் தாத்தா? எனக்கு தான் அவ்வளவு அனுபவம் இல்லையே, எப்படி இந்த பதவியில் இருப்பேன்? அதையே சொல்ல முகிலனும், தாத்தா நானும் தனியாக போய் காலேஜில் என்ன பண்ணுவேன்? அண்ணாமலை, உங்களை மாதிரி வயசில் தான் ஈஸ்வருக்கு பொறுப்பு கொடுத்தேன். ஆனால் பயம் என்பது ஒரு நாளும் நான் அந்த முகத்தில் பார்த்ததே இல்லை. இவ்வளோ பெரிதாக உருவாகி இருக்கிறான் ஈஸ்வர். தாத்தா இடையில் பேசுறதுக்கு மன்னிக்கணும். அன்னைக்கு ஆலமரம் போல் எனக்கு சப்போர்ட்டா நீங்க வலது பக்கம் கையை பிடித்து கொண்டு நின்றீங்க. வலது பக்கம் அதியும் தீபக்கும் என் அப்பா எல்லாரும் இருந்தாங்க. அதனால நான் பயப்படாம இருந்தேன். கண்ணா, நாங்க சப்போர்ட் பண்ணல பண்றோம். அதையும் தாண்டி நீ பயந்த நான் பார்த்ததே இல்லை. அதுதான் நிஜம் என்றவர் இளையவர்களை எல்லாம் பார்த்து, ஆனால் உங்க எல்லாருக்கும் தனியா செயல்படுவதில் அவ்வளவு பயம். நல்லதுதான். சுமையை சுமப்பதற்கு முன்னாடி கற்றுக்கொள்வது. உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை எல்லாம் நீங்க இங்கே இருந்து கொண்டே பண்ணலாம். கூடியிருந்தால் கோடி நன்மைதான். இந்த நட்போட எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஆனால் 99% வேலைகளும் 1% உங்களுக்காகவும் நேரம் ஒதுக்கினால் மட்டும்தான் உங்கள் பெயர் வெளிப்படும். ஈஸ்வர், தாத்தா நானும் கொஞ்சம் பேசிக்கிறேன் என்றவர். நீங்க கொடுத்த பதவியை அவங்க மறுநாள் முழுவதும் மதிக்கட்டும். ஆனால் அதற்கு முன்னாடி எல்லோரிடமும் அசிஸ்டண்டாக இருந்தால்தான் ஒவ்வொருவரின் திறமையை திறம்பட செயல்படும் நலன்களையும் பெற்றுக்கொள்வார்கள். என்னிடம் இல்லாதது அதே இடம் இருக்கும்
அதியிடமில்லாதது நந்தினியிடம் இருக்கும். இப்படி எல்லோரிடமும் தனிப்பட்ட திறமைகள் இருக்கும். அதனால் எல்லோரிடமும் பணியாற்றுங்கள். இதுதான் ஈஸ்வர். அந்த கர்வம் என்பது துளியும் இருக்காது. எல்லோருக்கும் எல்லாம் தெரியாது என்பதை காட்டிலும் எல்லோரிடமும் ஏதாவது நல்ல விஷயம் இருக்கும், அதை கற்றுக்கொள் என்று வழிகாட்ட ஈஸ்வரால் மட்டுமே முடியும் என்று அதையே செய்தார்கள் இளையவர்கள் எல்லோருக்கும் ஒன்று தெளிவாக புரிந்தது. யாருக்கு அசிஸ்டண்டாக பணி செய்கிறோமோ அவர்களின் பதவிதான் பின்னாளில் தங்களுக்கு வரும். அதை கற்றுக்கொள்ளத்தான் இந்த அசிஸ்டன்ட் ஜாப் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பதவியை தான் பின்னாளில் தாங்கள் திறம்பட செயலாற்ற போகும் பதவி என்று புரிந்ததால் தங்களின் பொறுப்புகளை மனதார ஏற்றுக்கொண்டு பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்று நொடி கூட ஆகாது உள்ளே வரலாமா என்று தீபக்கின் குரல். பெரிய கேக்குடன் உள்ளே வரும் தீபக்கை பார்த்து ஈஸ்வர், இதெல்லாம் எதுக்கு? உங்க சேர்மன் போஸ்டிங்கை செலிப்ரேட் பண்றோம் சார் என்று புன்னகையோடு கத்தியை நீட்ட அண்ணாமலையின் கையில் அந்த கத்தியை கொடுத்து, நீங்க வெட்டுங்க தாத்தா. அவனோ தன் அனைவரும் தன் பேரனின் கையை பிடித்து அந்த கேக்கை வெட்டி அவனை கூட்டி, நான் கண்ட கனவு பழித்து விட்டது ஈஸ்வர் என்றார். இந்த கொடுப்பினை எல்லாம் எத்தனை ஆண்களுக்கு கிடைக்கும்? வளர்த்த ஒருவன் வளர்ந்து நிற்பதை, ஒரு ஆசானாய், ஒரு தகப்பனாய், ஒரு தாத்தாவாய், ஒரு நிர்வாகத்தின் இயக்குனராய், இப்படி எல்லாவற்றிலும் ஒருவனை உருவாக்க கடவுள் கொடுத்த இந்த ஆயுளுக்கு நான் மனதார நன்றி சொல்வேன். இளையவர்கள் அனைவரையும் அவரவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அறைக்கு அழைத்து சென்று போய் நல்ல நேரத்தில் அவர்களை உட்கார வைத்துவிட்டு அலுவலகம் முழுவதும் சுற்றி காண்பித்து அறிமுக படலம் முடிந்த பின் தங்களுக்கென்ற பதவியை கற்றுக்கொள்ள தனித்தனியே அமர்ந்தார்கள். மதியம் 1 மணி போல் பிரியா, மகள், என்னடி நம்ம காலேஜ் மேட் நிவிதாவுக்கு நாளைக்கு கல்யாணம். இன்னைக்கு ஈவினிங் கோயம்புத்தூர் ரிசப்ஷன். இன்விடேஷன் வந்திருக்கு. ரிசப்ஷன் போகணும். நம்ம 3 பேருக்கும் அனுப்பியிருக்கா. ஈவினிங் ஃப்ரீயா? தேவ்கிட்ட சொன்னியா? அவன் ஈஸ்வர் மாமா கூட ரவுண்ட்ஸ் போயிருக்கான். மெசேஜ் போட்டிருக்கேன். போகலாம்னு சொல்லியிருக்கான். சரிடி போகலாம். நீங்கள் முன்னாடி போங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நீ எங்கே போகிற? ஈவினிங் பெரிய தாத்தாக்கு செக்கப் இருக்கு. அப்பாவுக்கு நம்ம காலேஜில் இம்பார்ட்டன்ட் போர்ட் மீட்டிங் இருக்கு. போர்ட் மீட்டிங்கில் நந்துமா, அதியப்பா, முகிலன் அண்ணா எல்லாரும் கலந்துக்கிறதால தாத்தா கூட யாராவது போகணும். அதனால நான் போகிறேன். நீங்கள் அவனை முன்னாடி போங்க. ஈவினிங் நிலவன் அண்ணா தாத்தாவை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். தாத்தாவை அவன் கூட அனுப்பி வச்சுட்டு நான் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பிரியா, அப்போ நான் 3 மணிக்கு வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன ட்ரெஸ் டி நீ? மகிழ், சாரி கட்சேன். நீயும் எனக்கு கம்பெனி கொடு. ஓகே டி என்றவள் வீட்டுக்கு வந்து குளித்து தயாராக. அண்ணாமலை, பாப்போ டாக்டர் நாளைக்கு தான் வருவாங்க. நம்ம நாளைக்கு போய்க்கலாம். நீ ஃபங்க்ஷன் கிளம்பு. சரிங்க தாத்தா என்றவள் சேலையில் தயாராகி வந்து நிற்க அண்ணம் வேகமாய் உப்பு வரமிளகாய் எடுத்து வந்து பேத்திக்கு சுத்தி போட்டு வழி அனுப்ப அஞ்சுவின் முகத்தில் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவள் ஒரு அழகு. அந்த அழகுக்கு அழகு கூட்ட அவள் எந்த தேவையில்லாத ஒப்பனைகளும் இல்லாமல் மெலிதாய் ஒரு பொட்டும் நெற்றியில் சந்தனமும் அரக்கு சிவப்பு நிறத்தில் சேலையும் கட்டி கழுத்தில் மெலிதாக ஒரு செயின் போட்டு வர இரு பெண்களும் வைத்த கண் வாங்காமல் பார்த்தார்கள். நண்பர்கள் இருவரும் முன்னே போய்விட்டதால் பின் அவள் தனது காரில் ஏறி கோயம்புத்தூரில் பேர் சொல்லும் வந்த பிரம்மாண்டமான ஹோட்டலுக்குள் நுழைந்தாள். லிப்ட் மூலம் போலாம் என்று நுழைய ஆச்சரியத்திற்கெல்லாம் ஆச்சரியம். அங்கே தீரன் நெஞ்சிருந்தான். மாமா எப்படி இருக்கீங்க என்ற கேள்வி அவள் வாயிலிருந்து வர அவன் காத்து கொண்டிருக்க அவள் வாய் திறக்கவே இல்லை. கடைசியாக ஆபரேஷன் முடிந்து வந்து சரியாக கூட பேச முடியாமல் வழியில் தவித்து கொண்டிருக்கும் வேளையில் இரு குடும்பத்தார்களும் போட்ட சண்டையில் கண் கூட பார்க்காமல் போனவள் தான் அதன் பின் இன்றுதான் பார்க்கிறாள். எப்படி இருக்கீங்க என்று கேட்க கூட யோசிக்காமல் இருக்கும் அவளை கண்டு அவனுக்கு கோபம் வந்தது. இருவரின் பார்வைகளும் ஒரு நிமிடம் தாழ்த்தி கொள்ளவும் இல்லை, விளக்கி கொள்ளவும் இல்லை. அவன் இதழில் புன்னகை இல்லை, கூர் பார்வை ஒன்று. அவளை கண்டு கண் சிமிட்டாமல் இருக்க பெண் அவளுக்கு பேச்சும் வரவில்லை. அஞ்சு, உன் மகளுக்கு மாமனாராக விரும்பவில்லை என்று தன் தாய் மாமனின் வார்த்தை காதில் விழவும் பேசிய புதிய உறவை வளர்க்க விருப்பமில்லை அவளுக்கு. அவள் திரும்பி தான் செல்ல போகும் 5ஆம் தளத்திற்கான எண்களை அழைத்துவிட்டு அவனுக்கு முன் திரும்பி நின்று கொள்ள தன்னை மேலிருந்து கீழ் வரை தின்னும் அப்பார்வை வீச்சை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தனக்கான தளம் வர லிப்ட் ஓபன் பண்ண விடாமல் அடுத்து என் தீரன் நமக்கு பின் அவள் திரும்பி முறைக்க அவனோ தன்னை முறைக்கும் கண்களை பார்த்து கொண்டு அங்கே இருக்கும் லிப்டின் கடைசி எண்ணை அழுத்தினான்.